ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த அருங்கோணம் டிசைன் கூடை எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கூடை போட்டு முடிக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு கட்டு ஒயர் தேவைப்படும். ஒரு ரோல் ஒயர் இருந்துச்சுனாக்கா ஃபுல்லாக போட்டு முடிச்சிட முடியும். கைப்பிடியோடு சேர்த்தே 2 பக்கம் கைப்பிடியும் போட்டாக்கவே போட்டுற முடியும் ஒரு கட்டு ஒயரில். இதுக்கு டீலக்ஸ் ஒயர் தான் நான் எடுத்திருக்கேன். ஸ்வஸ்தி கேனில் பட்டர்ஃப்ளை பிராண்டில் பாருங்கள், ஏபிஹெச் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த ஒயர் தான் நான் எடுத்திருக்கேன், டீலக்ஸ் ஒயரு. ஏன்னா என்ன ஒயர் நீங்கள் போடுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக நான் சொல்கிறேன். இப்போது இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணிவிட்டு அந்த கட்டி இருக்கும், அந்த கட்டையும் எடுத்து விட்டுட்டு சென்டரில் இருக்கிற ஒயர் எடுத்து விடுங்க. 1 2 3 4 5 5.5 அடி. 5.5 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு மீதி எல்லா ஒயரையும் அதை வச்சே கட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 20 ஒயர்ஸ் நான் கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று கட் பண்ணிவிட்டு அதை வச்சு அடுத்த ஒயர் கட் பண்ணணும். இந்த மாதிரியே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. 20 ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்ச ஒரு ஒயர் எடுத்து சமமாக மடிச்சுக்கணும். இப்போ அடுத்தது கட்டோட இருக்கிற ஒயர் எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு விரல் அளவு நான் கை வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த இடத்துல அந்த மாதிரி வச்சுட்டு அந்த 2ஆக மடித்ததுலேருந்து கட்டோட இருக்கிறத வச்சு அந்த கீழே வரைக்கும் அளந்து எடுத்துகிட்டு வந்து மடித்து பின்பக்கம் வச்சுக்கோங்க. அது மேலே இதை மாட்டுங்க. மாட்டிட்டு கீழே தொங்குற ஒயரில் அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து மேலே வைங்க. அதே மாதிரி அந்த கட்டோட இருக்கிற ஒயர் வந்து மேல் பக்கம் கட்டில் இருக்கிறது இருக்கும், அடிப்பக்கம் அந்த ஒரு விரல் கம்மியாக அளந்து விட்டது இருக்கும். அதை அந்த ஹோல்ஸில் விடுங்க. விட்டுட்டு இதை நல்லா டைட் பண்ணாக்க நமக்கு முடிச்சு கிடச்சிரும். இதுதான் பேசிக் நாட்டு சாதா முடிச்சு அப்படின்னு சொல்கிறது. மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். மற்ற கூடைகளுக்கெல்லாம் நம்ம ஈக்குவலாக சமமாக வைப்போம். இதுக்கு வந்து பாருங்கள், இப்படி ஒரு இன்ச் அளவு கொஞ்சம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 5 சென்டிமீட்டர் அந்த மாதிரி இருக்கணும். கீழ்ப்பக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஒரு பக்கம் மட்டும் அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது அப்படியே வச்சுட்டு கட் பண்ணி வச்ச இன்னொரு ஒயர் எடுத்துக்கலாம். வலது கை பக்கம் கட்டோடு இருக்கிறது இருக்கணும். இப்போ கட் பண்ணி வச்ச ஒயரை சமமாக அப்படி மடிச்சுக்கணும். கட்டோடு இருக்குல்ல, அந்த ஒயரை மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டணும். மாட்டிட்டு கீழே இருக்கிறத மேலே வைங்க. கீழே போகிற தொங்குற ஒயரில் அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இந்த மாதிரி டைட்டாக இழுத்திங்கன்னா முடிச்சு கிடச்சிரும். இப்போது அந்த எந்த பக்கம் கீழே மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 5 சென்டிமீட்டர் பாருங்கள், கொஞ்சமாக ஒரு நாட் போடுற அளவுக்கு. அதே மாதிரியே அடுத்தது 3ஆவது ஒயர் எடுக்கிறேன். சமமாக மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு கட்டோடு இருக்கிறத மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டுங்க. கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்து இப்படி மேலே வைங்க. அடி ஒயர் எடுத்து கீழே இருக்கிற ஒயர் எடுத்து அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இந்த மாதிரி இழுங்க. கீழ் பக்கம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக, ஒரு பக்கம் அதிகமாக இருக்கும், அதாவது ஒரு 5 சென்டிமீட்டர் அளவு. இதே மாதிரியே மீதி இருக்கிற அந்த எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணுங்கள். மொத்தம் 20 ஒயரு. இப்போ 3 ஜாயின் பண்ணிட்டோம். மீதி இருக்கிற எல்லா ஒயரையும் இந்த பக்கம் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ எல்லா ஒயரையும் போட்டாச்சு. மொத்தம் 20 ஒயர் டோட்டலாக போட்டாச்சு. கட்டோடு இருக்கிற ஒயரை இப்போ பாருங்கள், அந்த சைடில் ஒரு விரல் அளவு கம்மியாக அளந்து விட்டுருந்தோம்ல, அந்த அளவு அளந்து அதை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ எந்த பக்கம் அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ கீழ்ப்பக்கம் தானே நமக்கு அதிகமாக இருக்குது பாருங்கள். அந்த அதிகமாக இருக்கிற பக்கம் திருப்பிக்கோங்க போடுறதுக்கு. இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணப்போ மட்டும் கொஞ்சம் அப்படி வரும். இப்போது அப்படியே திருப்பிக்கிட்டேன். எந்த பக்கம் அதிகமாக இருக்குதோ அந்த பக்கம் ஒரு லைன் போட போகிறோம். பாருங்கள், அந்த பக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அந்த இடத்துல மட்டும் போடுங்க. ரொம்ப அதிகமாக விட்டுறாதீங்க. ஒரே ஒரு முடிச்சு போடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அது மாதிரி ஒரு வரிசை மட்டும் போடுற அளவுக்கு.
இப்போ பாருங்கள் இப்படி மேலே போகிற ஒயரை மடிச்சுட்டு இதை சைடில் போகிற ஒயரளவு அளந்து பின்பக்கம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை மாட்டுங்க. இப்போ கீழே இருக்கிறத மேலே வைங்க. அடிப்பக்கத்து ஒயரை அளந்து விட்ட ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இந்த மாதிரி டைட்டாக இழுத்துக்கோங்க. இப்போ கட்டோடு இருக்கிறத மடிங்க. மேலே போகிறத அதை சுற்றுங்க. சுற்றிட்டு இப்போ இந்த ஒயர் எடுத்து பாருங்கள் இப்படி மேலே வைங்க. சுற்றின ஒயரை அந்த ஓட்டையில் விட்டுட்டு இழுக்கணும். இதே மாதிரியே அந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டே வரணும். போட்டுட்டு காமிக்கிறேன். அந்த கடைசியில் போட்டுட்டு வாங்க. பாருங்கள் கடைசி வரைக்கும் போட்டாச்சு. போட்டுட்டு சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. கட்டோடு இருக்கிறத கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ மறுபடியும் கட்டோடு இருக்கிறத எடுத்துக்கோங்க. சைடில் போகிற ஒயர் அளவு அளந்துக்கோங்க. அளந்து அதை மடக்கி பின்பக்கம் வச்சுக்கோங்க. அடியில் வச்சுக்கோங்க மடித்து. இப்போ மேலே போகிறத மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டுங்க. கீழே இருக்கிறத மேலே வைங்க. அடிப்பக்கத்து ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டு இழுங்க. இதே மாதிரியே அப்படியே வரிசையாக நம்ம போட்டுக்கிட்டே வரணும். அதற்கு முன்னாடி இப்போ அடையாளத்துக்கு இப்போ இந்த 2 வரிசை சொன்னேன்ல, இந்த 2 வரிசையும் சேர்த்து உங்களுக்கு நடு லைன் அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க. சென்டர் லைன் அப்படின்னு கணக்கு வச்சுக்கணும். இப்போ இந்த பக்கமும் நீட்டமாக போட்டுக்கிட்டே வந்துட்டு இந்த மாதிரி அளந்து கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு 2 லைனை முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த பக்கமும் இதே மாதிரி 2 பக்கமும் முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அதுதான் சென்டர் லைனு. இப்போது இந்த பக்கம் 3 இப்படி திருப்பிக்கிட்டு இந்த பக்கம் 3 போடணும். இப்போ நான் பாருங்கள் அந்த முடிச்சுக்கும் கீழே 3 லைன், மேலே 3 லைன், அப்புறம் சென்டரில் நடுவில் 2 லைன், மொத்தம் 8 லைன் வரணும். அந்த முடிச்சு பாருங்கள் அடையாளத்துக்கு அதுக்கு தான் நான் போட சொன்னேன். அந்த முடிச்சு போட்டது 2 வரிசை. அந்த 2 வரிசையே இல்லாமல் மேலே 3 வரிசை கீழே 3 வரிசை போட்டிருக்கேன். போட்டு ஒரு வருஷம் முடிஞ்சோடனே சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து கட் பண்ணியிருக்கேன். இப்படி திருப்பிக்கிட்டு இந்த பக்கமும் 3 போட்டுட்டேன். இப்போ இந்த அடையாளத்துக்கு போட்டிருக்கதை எடுத்து விட்டுருங்க. பேஸ் வந்து 8 லைன் வரணும் நமக்கு. போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது மேலே போடுறதுக்கு கட்டோடு இருக்கிற ஒயரை கொஞ்சம் எடுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அதன் பிறகு இதை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுற்றிக்கோங்க. கொஞ்சம் தூரம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் மேலே முடிச்சு போட்டு அதை வச்சுக்கோங்க. சிக்கு விழாமல் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி ஒரு 3 டைம் முடிச்சு போட்டுக்கோங்க. 3, 4 டைம் அந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி தூக்கி சிக்கு கொஞ்சம் சுருக்கம் வரும்போது அதை அப்படி தூக்கி பிடிச்சிங்கன்னா சிக்கு எடுத்துரும். இப்போது ஒரு 15 சென்டிமீட்டர் அளவு ஒயர் மடக்கி பின்பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். சைடில் பாருங்கள் சொருகிற அளவுக்கு மட்டும் ஒயர் மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு போட ஆரம்பிங்க. இந்த இடத்துல நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, சும்மா அது சொருகிறதுக்கு தான் அந்த ஒயர் விட்டுருக்கோம். ஒரு 15 சென்டிமீட்டர் விட்டால் போதும். விட்டுட்டு அதே பேஸ் போட்டோம்ல அதே மாதிரி தான் சொருகிறதுக்கு மட்டும் விட்டுட்டு அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். இந்த லாஸ்ட்டில் வரைக்கும் போட்டுக்கிட்டு வாங்க. இப்போ இந்த இடம் பாருங்கள், இது வரைக்கும் நான் போட்டுக்கிட்டே வந்துட்டேன். அப்படியே வரிசையாக நம்ம எந்த இடத்துலையும் நிப்பாட்டாமல் இனிமேல் போட்டுக்கிட்டே வரப்போகிறோம். கட் பண்ணக்கூடாது. முன்னாடி கட் பண்ணுவோம்ல, இப்போ கட் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள் இந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படியே நீட்டமாக போட்டுக்கிட்டு வந்துட்டு இந்த சைடில் போகிற 8 ஒயர் போகுதுல்ல அதையும் போடணும் நம்ம. அப்படியே அந்த இடத்துல மட்டும் பாருங்கள், இப்படி வளைஞ்சி வர இடத்துல மட்டும் அந்த கேப்பு பாருங்களேன், அந்த இடத்துல ட்ரையாங்கிள் மாதிரி முக்கோணம் மாதிரி உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல மட்டும், மற்ற இடத்துலலாம் ஸ்கொயராக தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல மட்டும் அப்படி முக்கோணம் மாதிரி தெரியும். இப்போ இந்த 8 ஒயரும் நம்ம போடணும். 8 ஒயரும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் நீட்டம் அந்த 20 அப்படியே வரிசையாக இனிமேல் எங்கேயுமே நிப்பாட்டக்கூடாது. அப்படியே நிப்பாட்டாமல் அப்படியே வளைஞ்சி போட்டுக்கிட்டே வரணும். 4 கார்னருமே போட்டுடணும். பாருங்கள் இந்த அப்படியே போட்டுட்டோம். இந்த இடத்துல வரும்போதும் பாருங்கள் இதை போட்டுட்டு அப்படியே திருப்பிக்கணும். கூட எந்த பக்கம் அப்படியே திருப்பிட்டு இந்த பக்கம் போடணும். அப்படியே வளைச்சி பாருங்கள், எந்த இடத்துலையும் கட் பண்ணல, எங்கேயும் நிப்பாட்டலை, அப்படியே போட்டுக்கிட்டே வரோம் நம்ம.
இப்படியே சுற்றிலும் பாருங்கள், அந்த கார்னர் வரும்போது இந்த நீட்டம் ஃபுல்லாக போட்டுட்டு சைடும் போட்டுருங்க. இங்கே 2 ஒயர் இருக்குது, அதையும் போட்டுருங்க. அந்த ஆரம்பித்தது சொருகிற அளவுக்கு தூக்கி காமிக்கிறேன் பாருங்கள், அது வரைக்கும். இப்போ போட்டாச்சு. இங்கே ஆரம்பித்தோம், அப்படியே பாருங்கள் நான் சுற்றிலும் போட்டுக்கிட்டே வந்துட்டேன். பாருங்கள், அந்த கடைசி அந்த 2 ஒயர் மீதி இருந்துச்சு, அது வரைக்குமே போட்டு வந்துட்டோம். இப்போ சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுருந்தோம்ல பாருங்கள், இந்த இடம் அந்த ஒயரை ஃபஸ்ட்டு சொருகி விட்டுருங்க. அப்படியே அதுக்கும் கீழே போகிற வரிசையில் சைடில் போகிறது எங்கேயாவது ஒன்றில் அப்படியே நீட்டமாக சொருகி விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை கட் பண்ணிடலாம். இப்போது ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கட்டோடு இருக்கிறத நான் இப்போ மடிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி மடித்து உள்பக்கமாக பிடிச்சிக்கோங்க. அதை அப்படியே பாருங்கள், உள்பக்கமாக அப்படி வச்சு பிடிச்சிக்கோங்க. இப்போ இதை ஆரம்பித்தோம்ல, ஃபஸ்ட்டு முடிச்சு ஆரம்பித்தோம்ல சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுட்டு அதை மேலேருந்து கீழே தள்ளி விட்டு இப்படி லூஸ் பண்ணி மேலே கொண்டுட்டு வந்துடுங்க. இந்த இடத்துல ஒரு கேப் கிடைக்கும். அந்த கேப்பில் இப்போ பின்பக்கம் கட்டோடு இருக்கிறது மடித்து உள்பக்கம் வச்சுருக்கோம், அதை அந்த ஓட்டையில் விட்டுட்டு மேலே போகிற ஒயரை கொஞ்சம் அப்படி முன்பக்கமாக கொண்டு வந்து இந்த கட்டோடு இருக்கிற ஒயரோட ஹோல்ஸில் விடுங்க, ஓட்டையில் விடுங்க. அப்படி விட்டுட்டு இப்படி இழுத்தாக்க அந்த முடிச்சு பழைய மாதிரியே ஆகிடும். இந்த கட்டோடு இருக்கிற ஒயரு ஜாயிண்ட் ஆகி உள்பக்கம் வந்துடும். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இதுதான் ஏணிப்படி முடிச்சு. இப்போ ஏன் இப்படி போடுறோன்னா, இப்போ ஆரம்பித்தது முடித்தது ரெண்டும் பாருங்கள் இது சமமாக இருக்குது. போதும்னா நம்ம நிப்பாட்டிக்கிறப்போ கூட இப்படி சமமாக இருக்கணும், அதுக்காக தான். இப்போ இப்படி வளைச்சி கொண்டுட்டு வந்து நம்ம அடுத்த வரிசை போடுறோம். அதுக்கு பக்கத்தில் இருக்குதுல ஃபஸ்ட்டு வரிசை ஆரம்பித்தோம்ல, அதுக்கும் பக்கத்தில் இருக்கிற முடிச்சில் 2வது வரிசை நம்ம ஆரம்பித்து போட்டுட்டு வரோம். அப்படியே சுற்றிலும் போட்டுக்கிட்டே வாங்க பாருங்கள். இப்படி வளைச்சி அந்த ஒயரை அப்படி கட்டோடு இருக்கிறத இப்படி கொண்டு வந்து இங்கே ஆரம்பித்து அப்படியே சுற்றிலும் போட்டுட்டு வாங்க. இன்னொரு டைம் ஏணிப்படி முடித்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், சுற்றிலும் நான் போட்டுக்கிட்டு வந்திருக்கேன். இப்போது குச்சி வந்து சொருகிக்கோங்க. உங்களுக்கு கூட வளைஞ்சி ஸ்டிஃபாக இருக்கும் நிற்கும்போது. எப்படி சொருகணும்னு காட்டுறேன். அது வந்து நீங்கள் அடிபாகம் போட்டுட்டு மேலே போடுறதுக்கு முன்னாடியே சொருக ஆரம்பிச்சிருங்க. நான் வந்து அப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தேன். ஒரு சிலர் குச்சி சொருகிறதையும் காமிங்கன்னு கேட்டிருக்காங்க, அதனால் நான் காமிக்கிறேன். இது வந்து நம்ம அடிபாகம் 8 வரிசை போட்டோம்ல, அந்த 8 வரிசைக்கு மட்டும் சொருகணும். நீங்கள் நான் ஃபஸ்ட்டு வரிசை லாஸ்ட்டு வரிசையும் விட்டுட்டு 6 வரிசைக்கு மட்டும் குச்சி சொருகியிருக்கேன். நான் இப்போ சொருகி காமிச்சேன் பாருங்கள், தென்னங்குச்சி அதே மாதிரி சொருகிக்கோங்க. இப்போ இது பாருங்கள், 2வது வரிசை போட்டுட்டு வந்துட்டோம். ஏணிப்படி முடித்து திரும்பவும் போட்டு காமிக்கிறேன். இப்போ கட்டோடு இருக்கிற ஒயரை இப்படி மடக்கி உள்பக்கம் வச்சு பிடிச்சிக்கோங்க. 2வது வரிசை எங்கே ஆரம்பித்தோமோ அதை லூஸ் பண்ணுங்கள், மேலேருந்து கீழே தள்ளி விட்டு இப்படி கேப் கிடைக்கும். அந்த கேப்புக்குள்ளார இதை விடுங்க. விட்டுட்டு மேலே போகிற ஒயரை கொஞ்சம் இப்படி முன்பக்கமாக எடுத்துகிட்டு வந்து இந்த ஹோல்ஸில் விடுங்க. விட்டுட்டு இதை அப்படி டைட் பண்ணுங்க. இப்போது உள்பக்கம் இழுங்க அதை. அவ்வளோதான், 2 வருஷம் நம்ம இப்போ போட்டாச்சு. இப்போ இந்த அடுத்து போடுறதா இருந்தால் அதை அப்படி மேலே கொண்டு வந்து போடணும். ஆனால் இது அப்படியே உள்பக்கமே இருக்கட்டும், கட்டோடு இருக்கிறது அப்படியே உள்பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இப்படி மேலே போகுதில்ல, அந்த ஒயர்களை நம்ம 2 ஒயராக சேர்த்து ஒரு முடிச்சு போட போகிறோம். நம்ம அருங்கோணம் டிசைன் கூட போட போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு 2 ஒயரு சேர்த்து ஒரு நாட்டு, அடுத்தது 3வது 4வது ஒயரையும் சேர்த்து ஒரு முடிச்சு, அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒயர்களை சேர்த்து வச்சு ஒரே முடிச்சியாக போட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் சுற்றிலும் போட்டுக்கிட்டு வரணும். ஒரு வருஷம் ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டுட்டு வாங்க. 2 ஒயராக சேர்த்து ஒரு முடிச்சின்னு அடுத்தடுத்த ஒயர்கள் பக்கத்தில் இருக்கிறத 2ஐயும் சேர்த்து ஒரு முடிச்சு அப்படின்னு போடணும்.
புரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 ஒயரையும் ஒன்றா வச்சு ஒரே ஒரு முடிச்சு போட்டோம். இப்போது கட்டோடு இருக்கிற ஒயர் அது பாட்டுக்கு தனியாக உள்பக்கம் இருக்குது, அப்படியே இருக்கட்டும். நீங்கள் இந்த மேலே போகுதில்ல அந்த ஒயர்களை மட்டும் இப்படி 2 2ஆக சேர்த்து பக்கத்தில் இருக்கிற ஒயர்களை ஒன்றோட ஒன்று சேர்த்து இந்த மாதிரி முடிச்சு கிராஸ் கட் கூடைக்கு போடுற மாதிரி போட்டுட்டு வந்துடுங்க. போட்டாச்சு. இப்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் அதுக்கு மேலே அந்த பாருங்கள் உள்பக்கம் ஒயர் இருக்குல்ல, அதை இப்படி மேலே வந்து கொண்டுட்டு வந்து அடுத்தது ரன்னிங் ஒயர் வச்சு போடும்போது ரொம்ப பெருசாக தெரியும். அதனால் அதுக்கும் பக்கத்தில் வர அந்த பாருங்கள் இப்படி வச்சு அடுத்ததுக்கு கொண்டு வரும்போது அங்கே ரொம்ப பெரிய நீட்டமாக ஒயர் வளைஞ்சி வர மாதிரி இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இந்த கிராஸ் கட்டில் 2 ஒயர் சேர்த்து போட்டோம்ல, அந்த இடத்துல என்ன பண்ணுறேன், இப்படி ஃபஸ்ட்டு ஒயரை மடக்கிட்டு இந்த அடிப்பக்கத்தில் இருக்குல்ல அந்த ஒயரை இப்படி கொண்டு வந்து மேலே வச்சு அதையும் சேர்த்து இப்படி சுற்றிட்டு இந்த கிராஸ் கட் அந்த முடிச்சு போட்டிருக்கேன். 2 ஒயர் சேர்த்து போட்டோம்ல, அதை பாருங்கள் அப்படி கொண்டு வந்து அப்படி போட்டுருங்க. இப்படி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அந்த வளைஞ்சி வர்றது பெருசாக கேப் தெரியாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி 2 ஒயர் போகுதில்ல, அந்த இடத்துல பாருங்கள் அந்த ஒயர் இருக்குல்ல, அதில் 2வது ஒயர்லேருந்து போடணும். இப்போது அந்த கட்டோடு இருக்கிற ஒயர் அந்த இடத்துல சென்டரில் இருக்குது, அதை அப்படி மடக்கிட்டு அந்த 2வது ஒயரில் போடுங்க. ரன்னிங் ஒயர் வச்சு இப்போ எந்த ஒயரையும் இப்படி கட்டை விரலை வச்சு கொஞ்சம் இப்படி அமுத்தி விடுங்க. அந்த இடத்துல இப்படி அமுத்தி விடணும் பாருங்கள். இப்படி அப்போ பெருசாக அந்த வளைஞ்சி வர்றது தெரியாமல் இருக்கும். இப்போ இந்த பக்கம் பாருங்கள் அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். இனிமேல் அந்த ஒரு முடிச்சிலேருந்து 2 ஒயர் போகும், அந்த 2 ஒயருக்கும் தனித்தனியாக முடிச்சு போடணும், நாட் போடணும். பேசிக் நாட் தான், எந்த ஒயரையும் விடக்கூடாது, அவ்வளோதான். பாருங்கள் இந்த மாதிரி வரும். இப்போ இதிலேருந்து 2 ஒயர் போகுதில்ல, அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு போடுறேன், கட்டோடு இருக்கிற ஒயரை வச்சு அதில் ஒன்று போட்டாச்சு. அடுத்தது மடிச்சுட்டு அதே மாதிரி போடணும். ரன்னிங் ஒயர் கட்டோடு இருக்கிற ஒயர் வச்சு இந்த மாதிரி வரிசையாக மேலே போகிற ஒயர்களை ஒரே முடிச்சிலேயே 2 ஒயர் வரும், அந்த 2 ஒயர்லையும் தனித்தனியாக ஒரு நாட்டுன்னு வரிசையாக போடணும். ஒன்றும் இல்லை, எந்த ஒயரையும் விடக்கூடாது, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்படியே வரிசையாக நிப்பாட்டாமல் அங்கே ஆரம்பித்தோம்ல அதுக்கு பக்கத்து ஒயரில் போடுற வரைக்கும் போட்டுக்கிட்டே வாங்க. இப்படி நம்ம போடும்போது அந்த வடிவம் பாருங்கள், அந்த கேப் இருக்குல்ல, அது வந்து அருங்கோணம் டிசைனாக தெரியும். அதனால தான் அதை சுற்றி இந்த ஒரு முடிச்சியை சுற்றிலும் 6 நாட் தெரியும் நமக்கு. அதனால தான் அருங்கோணம் டிசைன் இதை சொல்கிறோம். 6 கார்னர் தெரிகிற மாதிரி இருக்கும் அந்த முடிச்சியை சுற்றிலும். இப்போ பாருங்கள், சுற்றிலும் நான் போட்டுட்டு வந்தேன், இங்கே ஆரம்பித்தேன், சுற்றிலும் பாருங்கள் எங்கேயும் நிப்பாட்டாமல் அப்படியே எல்லா ஒயர்களையும் போட்டுக்கிட்டே வந்துட்டேன் நான். இப்போது இந்த இடத்துல பாருங்கள் வந்துருச்சு, அந்த ஒரு ஒயர் அதில் மீதி இருந்துச்சுல அதையும் போட்டாச்சு. அந்த 2 ஒயரில் 2வது ஒயர்லேருந்து தானே போட்டோம், அந்த ஒயரையும் போட்டாச்சு. இப்போ மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு ஏணிப்படி முடிச்சு நான் சொல்லி கொடுத்தேன்ல அதே மாதிரி போடுங்க. இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டாச்சு. உள்பக்கம் அதை இழுத்துருங்க. இழுத்துட்டா கட்டோடு இருக்கிற ஒயர் உள்பக்கம் மறுபடியும் போயிடும். இப்போது மறுபடியும் அந்த ஒயர் அப்படியே அந்த இடத்துலையே இருக்கட்டும். அடுத்தது என்ன பண்ணணும், ஒரு வரிசை வந்து கட்டோடு இருக்கிறது போடணும், ஒரு வரிசை 2 ஒயரையும் சேர்த்து ஒரு முடிச்சு போடணும். அது எப்படி போடணும்னா, நம்ம அந்த ஓட்டை இருக்குல்ல பாருங்கள், அந்த கேப்பு பெருசாக தெரியுதுல்ல, அதுக்கும் மேலே போகிற 2 ஒயரை போடணும். இப்படி கையை வச்சு பாருங்கள், இந்த மாதிரி நான் பாருங்கள், வேறு இடத்துல போட்டுட்டிங்கன்னா அந்த டிசைன் வராது. கரெக்டாக அந்த அருங்கோணம் டிசைன் வரணுன்னா அந்த 2 கேப், அந்த கேப்புக்கும் மேலே போகிற 2 ஒயரை சேர்த்து வச்சு ஒரு நாட் போடணும். இப்போ கட்டோடு இருக்கிற ஒயரையும் அப்படியே பாருங்கள் மேலே கொண்டு வந்து வச்சு அதையும் சேர்த்து நான் சுற்றி போடுறேன். பாருங்கள், மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி ஃபஸ்ட்டு ஒயரை மடிச்சிட்டோம், கட்டோடு இருக்கிறத பின்பக்கம் வச்சுக்கிட்டு 2வது ஒயரை சுற்றிட்டு அதையும் போடுறோம். அப்போ கட்டோடு இருக்கிற ஒயரு அந்த ஒரு லைன் ஹைட்டாக வந்துடும்.
பாருங்கள், கட்டோடு இருக்கிற ஒயர் இப்போ அப்படியே இருக்கட்டும், அப்படியே உள்பக்கமே தான் இருக்கும். அதை வச்சு நம்ம இப்போ போட போகிறதில்ல, அப்படியே இருக்கட்டும். இப்போது அந்த குழிக்கும் பாருங்கள், அந்த கையை விடுறேன், அந்த ஓட்டைக்கும் மேலே இருக்கிற ஒயர்களை தான் 2 ஒயரை சேர்த்து அப்படியே ஒன்று ஒன்றா போட்டுட்டு வரணும். பாருங்கள், இப்படி பக்கத்து ஒயர்களை சேர்த்து ஒரு முடிச்சு அப்படின்னு போடணும். அந்த கையை விட்டு பாருங்கள், அந்த ஓட்டையில் விட்டுட்டு அதுக்கும் மேலே இருக்கிறத தான் போடணும். ஒன்று கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா அதே மாதிரியே அடுத்தது பக்கத்தில் இருக்கிற ஒயர்களை அப்படியே போட்டுக்கிட்டே வந்துட முடியும். இதே மாதிரியே நீங்கள் சுற்றிலும் போடணும். சைடில், இந்த சைடு, அந்த சைடு, வரிசையாக அப்படியே ஒரு ரவுண்டு ஃபுல்லாக அப்படி போட்டுட்டு வாங்க. இந்த பக்கமும் பாருங்கள், அந்த குழிக்கு மேலே, அந்த குழின்னு சொல்கிறேன் பாருங்கள், அந்த ஓட்டையை தான் அப்படி சொல்கிறேன். அந்த ஓட்டைக்கும் மேலே, அந்த ஹோல்ஸுக்கும் மேலே வரதை அப்படியே போடணும். இதே மாதிரி சுற்றிலும் போடுங்க. இப்போ சுற்றிலும் அப்படியே போட்டுட்டு வந்த பிறகு அடுத்த வருஷம் என்ன பண்ணணும், கட்டோடு இருக்கிறத வச்சு போடணும். ஒரு வருஷம் இப்படி போட்டுட்டு அடுத்த வருஷம் கட்டோடு இருக்கிறது. இப்போ இந்த கட்டோடு இருக்கிறது பாருங்கள், இப்படி மேலே அதையும் வச்சு அந்த இடத்துல போடும்போது சுற்றிட்டோம். அதையும் மேலே இப்படி வச்சு சுற்றி போட்டோம். அதனால் அந்த 2 பாருங்கள், அந்த முடிச்சுக்கும் இடையில கட்டோடு இருக்கிறத இப்படி கொண்டுட்டு வந்து அந்த 2வது போகுதுல மேலே போகிற ஒயர் அதில் போடணும். அந்த இடத்துல இப்படி கட்டை விரலை வச்சு கொஞ்சம் அமுத்தி விடுங்க. கொஞ்சம் அது வளைஞ்சி இருக்கிற மாதிரி வரும். அதனால் அதை கட்டை விரலை வச்சு அப்படி நல்லா அமுத்தி விடுங்க. இப்போ பாருங்கள், மறுபடியும் இன்னொரு அருங்கோணம் டிசைன் நமக்கு தெரியும். இதை சுற்றிலும் எந்த ஒயரையும் விடாமல் வரிசையாக போட்டுக்கிட்டே வரணும். இதே மாதிரி தான் நீங்கள் ஒரு வரிசை இப்படி கட்டோடு இருக்கிறது போட்டாக்க அடுத்த வரிசைக்கு 2 ஒயரையும் சேர்த்து போடணும், ஒரு முடிச்சின்னு போடணும். அதாவது அந்த குழி கை வச்சு பார்த்து அந்த ஹோல்ஸுக்கு மேலே போடணும். இப்போ இது பாருங்கள், சுற்றிலும் போட்டுக்கிட்டு வந்துட்டேன். ரன்னிங் ஒயர் வச்சு, கட்டோடு இருக்கிற ஒயரை வச்சு போட்டுட்டு வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு போட்டு அதை முடிக்கணும். நம்ம இப்படி தான் போட்டு பாருங்கள், ஏணிப்படி முடிச்சு போட்டாச்சு. இப்படி உள்ளார இழுத்து விட்டுட்டு இப்போ இந்த ஹோல்ஸுக்கு உள்பக்கம் இருக்குல்ல, இந்த ஒயரை இப்படி மேலே வச்சுட்டு இப்போ இந்த ஓட்டைக்கும் மேலே பாருங்கள், இந்த ஓட்டைக்கும் மேலே வர 2 ஒயர்களை வச்சு ஒரு நாட் போடுவோம். 2 வருஷம் போட்டோம். அதுக்கப்புறம் 2 ஒயராக சேர்த்து வச்சு போட்டோம். அதுக்கப்புறம் கட்டோடு இருக்கிற ஒயரை வச்சு ஒரு வருஷம், அதுக்கப்புறம் கிராஸ் கட்டில் 1, அதுக்கப்புறம் மறுபடியும் கட்டோடு இருக்கிறத வச்சு ரன்னிங் ஒயர் வச்சு போட்டோம். இப்போ அந்த பெரிய ஹோல்ஸ் இருக்குல்ல, அந்த ஹோல்ஸுக்கும் மேலே போகிற 2 ஒயரை போடணும். இப்போ என்ன பண்ணணும், அந்த இடத்துல தான் கீழே ஏணிப்படி முடிச்சு போட்டு அந்த ஒயர் இருக்குது. அதனால் அதையும் வச்சு அதை சுற்றணும். அந்த 2வது ஒயராக சுற்றும் போது அதையும் வச்சு சுற்றிட்டு அப்படி கிராஸ் கட் போடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி அந்த ஓட்டைக்கு மேலே இருக்கிறது அப்படியே 2 ஒயராக சேர்த்து இனிமேல் போட்டுக்கிட்டே வந்துடுங்க. ஃபஸ்ட்டு முடிச்சு போடும்போது அந்த பெரிய ஹோல்ஸுக்கும் மேலே போகிறத போட்டுட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்து பக்கத்தில் இருக்க 2 ஒயர்களை அப்படியே போட்டுக்கிட்டே வந்துடலாம். ஒரு வரிசை இதை போடுங்க, அடுத்த வரிசையே நீங்கள் கட்டோடு இருக்கிறத வச்சு போடுங்க. ஒரு வருஷம் அந்த ரன்னிங் ஒயர் வச்சு போடுறோம், இன்னொரு வருஷம் ரன்னிங் ஒயர் இல்லாமல் மேலே போகிற ஒயர்களை மட்டும் 2ஐயும் சேர்த்து போடுறோம். இப்படியே போட்டுக்கிட்டே வாங்க மேலே வரைக்கும். இதுதான் உங்களுக்கு அருங்கோணம் டிசைன் கிடைக்கும். இப்போ நவராத்திரி கோல்டு டைமில் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூஜை கூட மாதிரி இதை யூஸ் பண்ணிக்குவாங்க. இதே மாதிரியே சுற்றிலும் போட்டுக்கிட்டு வாங்க.
அடுத்தது கட்டோடு இருக்கிறத வச்சு போடணும். இந்த இடத்துல பாருங்கள், அந்த இடத்துல இருக்கும். இப்படி பாருங்கள், அந்த இடத்துல அப்படியே மேலே வளைஞ்சி வருது பாருங்கள். இப்போ கட்டோடு இருக்கிறத பாருங்கள் போடுறேன் அடுத்த வரிசை. இதே மாதிரியே மேலே வரைக்கும் நீங்கள் ரிப்பீட் பண்ணி போட்டுக்கிட்டே வாங்க. சொருகிற அளவுக்கு ஒயர் இருக்கிற வரைக்கும் போடுங்க. மேலே 2 வரிசை மட்டும் நம்ம கீழே போட்டோம்ல, அதே மாதிரி 2 வரிசை கட்டோடு இருக்கிறது போட்டுருங்க. மேலே முடிக்கிறப்ப மட்டும் ஒயர் ரொம்ப சின்னதாகிடுச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 2 முடிச்சு தான் போட முடியும், அவ்வளோ ஹைட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் சொருகிறதுக்கும் வேணும் நமக்கு ஒயரு. அந்த மாதிரி இருக்கும்போது நிப்பாட்டிக்கலாம். மேலே மட்டும் இந்த கீழே 2 வரிசை நம்ம போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி கடைசியாக முடிக்கும்போது 2 வரிசையில் முடிக்கணும். நீங்கள் இப்போ ஒரு வரிசை ரன்னிங் ஒயரு, ஒரு வரிசை கிராஸ்கட் மெத்தடு, இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு 2 வரிசை போட்டோம். அதன் பிறகு மேலே போகிற ஒயரை 2 சேர்த்து போட்டோம். அடுத்த வரிசை கட்டோடு இருக்கிறது, அடுத்து கிராஸ்கட்டு, அடுத்து கட்டோடு இருக்கிறது, இந்த மாதிரி மாற்றி மாற்றி மேலே வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டு மேலே முடிக்கிறப்போ அந்த கீழே 2 வரிசை போட்டோம்ல, அதே மாதிரி மேலே 2 வரிசையாக போட்டுட்டேன். அதாவது ஒரு ரன்னிங் ஒயர் வரிசை போட்டுட்டு அடுத்த வரிசையும் ரன்னிங் ஒயர் வச்சு கட்டோடு இருக்கிறத வச்சே போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்படி ஏணிப்படி முடிச்சு போட்டு, ஒயர் சின்னதாகிடுச்சு நமக்கு, போதும். சொருகிறதுக்கும் ஒயர் வேணும். இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டது பாருங்கள், அப்படியே வரிசையாக வருது. இப்போ கட்டோடு இருக்கிறத சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டு அதை கட் பண்ணிடுங்க. ஒரு 15 சென்டிமீட்டர் விட்டு கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே கீழே இருக்க, அதுக்கும் கீழே இருக்க வரிசையில் அந்த கேப்பில் இடையில தெரியக்கூடாது. அதனால் இந்த நீட்டமாக கோடு மாதிரி போகிற வரிசையில் சொருகணும். கொஞ்சம் தூரம் சொருக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை கட் பண்ணி போட்டுடலாம். அடுத்தது இதை எப்படி சொருகணும்னு சொல்கிறேன். இப்போ 2 வரிசை நம்ம அதை போட்டிருக்கோம்ல, இப்போது அந்த ஒரு நாட்டாக வருது பாருங்கள், 1 2 3, 3ஆவதுல தான் சொருகணும். 1 2 3 அந்த ஒரு நாட்டாக வருது பாருங்கள், ஒரு முடிச்சியாக வருதுல்ல, 1 2 3 அதில் சொருகணும். இப்போது அந்த ஒரு முடிச்சுக்கும் மேலே வர அந்த 2 வரிசையை அந்த ஒரே முடிச்சிலேயே சொருகிற மாதிரி வரும் பாருங்கள். அந்த இடத்துல அதிலிருந்து பிரிஞ்சு வருதில்ல 2, அதனால் அந்த இடத்துல இப்போது இதை இப்படி இழுத்தாக்க ஒரு வரிசை நமக்கு மடங்கி வந்துடும். இதை அப்படியே அந்த கோடு மாதிரி போகுதுல்ல, அந்த நேராக தான் சொருகணும். நீங்கள் அந்த ஓட்டைக்கும் இடையில வர மாதிரி கிராஸாக சொருகுனீங்கன்னா வெளிப்பக்கம் தெரியும். அப்படி வெளிப்பக்கம் தெரியாமல் இருக்கணும்னா நம்ம அந்த சைடில் போகிற அந்த நீட்டமாக வரிசை போகுது பாருங்கள், கோடு மாதிரி போகுதுல்ல, அதில் தான் சொருகணும். அதில் சொருகிட்டிங்கன்னா நம்ம மேலே பார்க்கும்போதும் அந்த அருங்கோணம் ஓட்டைக்கும் வெளியில் தெரியாமல் இருக்கணும். ஒரு வரிசை மேலே 2 வரிசை போட்டிருக்கோம், அதில் ஒரு வரிசை நமக்கு மடங்கி வர மாதிரி வரும், உள்பக்கம் போயிடும். அப்படி சொருகுனா தான் மேலே குத்தாமல் இருக்கும். இதை முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒயரை எவ்வளோ தூரம் எட்டுதோ அவ்வளோ தூரம் சொருக்குங்க. குறைஞ்சது ஒரு 5 வரிசையிலையாவது சொருக்குங்க. சொருக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணணும். எல்லாத்தையும் சொருக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிட்டேன். ஒரு வருஷம் மடங்கி வந்திருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 21 22 சென்டிமீட்டர். இது வந்து சென்டிமீட்டரில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஒரு 3/4 ஸ்கேல் அளவு வருங்க, அவ்வளோதான். இதே மாதிரி சைடு பாருங்கள், உங்கள்கிட்ட நான் அளந்தும் காமிச்சிட்றேன். ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்டும் அதே மாதிரி பாருங்கள் இவ்வளோ வருது. இது போட்டு முடிக்க நமக்கு கரெக்டாக ஒரு ரோல் ஒயரு கரெக்டாக எனக்கு ஆயிடுச்சு, வேஸ்ட் ஆகாமல் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இதில் சென்டர் பார்த்துக்கோங்க. கைப்பிடி போடுறதுக்கு அளவு சொல்கிறேன். 1 2 3 4 4.5 4.5 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு மீதி எல்லா ஒயரையும் அதை வச்சே கட் பண்ணிக்கோங்க. நான் மொத்தம் 8 ஒயர் வந்துச்சு. 8 ஒயர் 4.5 அடியில் இருக்குது.
ஒரு பக்கத்துக்கு 4 ஒயரும் இன்னொரு பக்கத்துக்கு 4 ஒயரும் வருதான்னு பார்த்துக்கோங்க. எப்பயுமே கைப்பிடிக்கு கட் பண்ணும்போது 2 பக்கத்துக்கும் நமக்கு வருதான்னு பார்த்துக்கோங்க. நான் உள் ஒயர் கொடுக்காம இந்த 4 ஒயர் கைப்பிடி போடுறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இப்படி எண்ணிக்கிட்டே வாங்க. இதுதான் சென்டர். எது சென்டர்னு பார்த்துக்கோங்க. அந்த 2 2ஆக போட்டிருக்கோம்ல, அதை அப்படியே எண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நடு லைனை பார்த்துக்கோங்க. இப்படி பாருங்கள், இப்படி எண்ணிக்கிட்டே வாங்க. எண்ணிக்கிட்டே வந்து அந்த இடத்த மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஒயர் போட்டு நான் அடையாளப்படுத்தி வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்ச ஒயரில் 4 ஒயர் எடுத்து ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயர் இந்த மாதிரி வச்சுக்கணும். மொத்தம் 4 ஒயர் வச்சுக்கிட்டேன். மீதி 4 ஒயர் இன்னொரு பக்கம் கைப்பிடி போடுறதுக்கு வச்சுருக்கேன். இப்போ அந்த அடையாளத்துக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதிலிருந்து பாருங்கள், நான் 1 விட்டுட்டு அந்த 2ஆவது இது அதுக்கும் கீழே இருக்கிறதுல அந்த 2ம் அந்த சின்னதாக தான் இருக்கும் அந்த கேப்பு பாருங்கள். ஆனால் அதில் கொஞ்சம் பார்த்து நீங்கள் விடுங்க. ஏன்னா அப்படி விட்டாக்க க்ரிப்பாக இருக்கும். நான் அந்த இடத்துல 4 ஒயர் தான் மொத்தம் விட போகிறோம். உள் ஒயர் வச்சு விடுறதா இருந்தால் அந்த இடத்துல விட முடியாது, பத்தாது. இது உள் ஒயர்லாம் நான் வைக்கல. போதும், இந்த அளவு கூடைக்கு கைப்பிடி இப்படி போட்டாவே போதுமானதாக இருக்கும். நீங்கள் ஒரு கட்டு ஒயர் வாங்கினீங்கன்னா இது கரெக்டாக எனக்கு முடிஞ்சிருச்சு. ஒரு கட்டு ஒயர்லேயே 2 பக்கம் கைப்பிடியும் போட்டுட்டேன். இது அந்த அளவு வந்திருக்கு. இப்போ இந்த பக்கம் 2 பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ வலது கை பக்கம் ஃபஸ்ட்டு இடது கை பக்கம் இருக்கிற ஒயர் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு வலது கை பக்கம் உள்ளதும் ஒன்று எடுத்து வச்சுக்கணும். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க 2 பக்கமும் ஒயரு. இப்படி எடுத்துகிட்டு வலது கை பக்கம் இருக்கிறத அதுக்கு மேலே வச்சுருக்கேன். இப்போ அடுத்த ஒயரை கீழ்ப்பக்கமாக எடுத்துகிட்டு வரேன். ஏன்னா அந்த ஒயர் ஏற்கனவே இருக்கிறது மேலே இருக்குது. அதனால் அடிப்பக்கமாக இந்த கைக்கு கொண்டு வந்துட்டேன். இது பாருங்கள், ஏற்கனவே இந்த பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா அடியில் இருக்குது. அதனால் 2ஆவது ஒயரை வந்து அதுக்கு மேலே கீழேன்னு கொண்டு வந்து இந்த கைக்கு வந்துருச்சு. இப்போது ஏற்கனவே இருக்கிறது இந்த பக்கம் பாருங்கள் அடியில் இருக்குது. அதனால் இப்போ இந்த ஒயரை மேலே கீழே அப்படின்னு இந்த இடது கைக்கு வந்துருச்சு. இப்போ இந்த வலது கை பக்கம் இருக்கிற ஒயர் என்ன பண்ணணும், ஏற்கனவே எடுத்தது மேலே இருக்குது. அதனால் இப்போ எடுக்கிறத அந்த ஒயருக்கும் அடியில், 2ஆவது ஒயருக்கும் மேலே, ஃபஸ்ட்டு ஒயருக்கும் கீழே இந்த மாதிரி கொண்டு வந்துடணும். ஒரு ஒயருக்கும் கீழே ஒரு ஒயருக்கு மேலேன்னு இருக்கணும். இப்போ இது பாருங்கள், அடிப்பக்கமாக கொண்டு வரேன். கொண்டு வந்து மேலே கீழே. அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் பாருங்கள், ஏற்கனவே இருக்கிறது அடியில் இருக்குது. அதனால் மேலே கீழே மேலே கீழே. இப்போது இந்த கையில் உள்ள 4 ஒயரும் இந்த பக்கம் வந்துருச்சு. வலதில் உள்ளது இடதுக்கும், இடத்துல உள்ளது வலது கை பக்கமும் வந்துடும். இப்போ இந்த மாதிரி நல்லா நெருக்கமாக இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு எந்த பக்கம் பாருங்கள், வலது கை பக்கம் இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து அடியில் கொண்டு வந்து அடிப்பக்கமாக எடுத்துகிட்டு வந்து கடைசி ஒயரை தள்ளி விட்டுட்டு அந்த 3ஆவது ஒயருக்கும் மேலே, 2ஆவது ஒயருக்கும் கீழே, ஃபஸ்ட்டு ஒயருக்கும் மேலேன்னு இந்த கைக்கு வந்தாச்சு. நல்லா இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ திரும்பவும் ஒரு டைம் வலதுலேருந்து கொடுத்தா அடுத்தது இடதுலேருந்து அடிப்பக்கமாக கொண்டு வந்து கடைசி ஒயரை தள்ளி விட்டுட்டு மேலே கீழே மேலே அப்படின்னு வரணும். இந்த கைக்கு வரணும். நல்லா இப்படி ஒவ்வொரு டைமும் இப்படி கொஞ்சம் இழுத்துக்கோங்க. இப்போது அடுத்தது அந்த கூடையில் அந்த ஹோல்ஸில் விடுறேன். விட்டுட்டு இந்த பக்கம் ஓட்டையில் கொண்டுட்டு வந்துக்கிறேன். ஏன்னா அப்போ டைட்டாக அந்த மேல் வாய் பக்கம் அந்த கூடையோட அந்த நுனி பக்கத்தில் கீழே வளைஞ்சி இல்லாமல் கைப்பிடி அழகாக இருக்கும். அதுக்காக அதே மாதிரி இடது பக்கமும் அதே ஹோல்ஸில் விட்டுட்டு பாருங்கள், அடியில் கொண்டுட்டு போகிறதுக்கு பதிலாக அந்த ஓட்டைக்குள்ளார விட்டு ஒரு டைம் மட்டும் அப்படி பண்ணிக்கிறோம். வலதுலேருந்து ஒரு டைம், இடதுலேருந்து ஒரு டைம் அந்த மாதிரி பண்ணிக்கணும். இந்த மாதிரி கொண்டு வந்தாச்சு. இதே மாதிரியே இனிமேல் அப்படியே அடிப்பக்கமாக கொண்டுட்டு வந்து இப்போ நான் எப்படி பண்ணுறனோ பார்த்துக்கிட்டே இருங்க. இதே மாதிரி பின்னிக்கிட்டே வாங்க. மேலே கீழே மேலே, லாஸ்ட் ஒயரை தள்ளி விட்டுட்டு அந்த கேப்பில் எடுக்கிறோம். எடுத்துட்டு மேலே கீழே மேலே அப்படின்னு ஒவ்வொரு டைமும் அதை நினச்சிக்கோங்க.
இப்படி பிடிச்சி 2 பக்கமும் விட்டுட்டு போகிறதா இருந்தாக்கா நம்ம தனித்தனியாக 4 ஒயர் இந்த கையில் வலது கையில் உள்ளதை தனியாகவும் இடது கையில் உள்ளதை தனியாகவும் முடிச்சு போட்டு வச்சுட்டு தான் நீங்கள் எந்திரிச்சு போகணும். இப்போது இந்த இடத்துல வரும்போது பாருங்கள், அந்த இடத்துல கட்டணும்ல, அதே மாதிரியே அந்த நுனி பகுதியில் வரும்போது அந்த ஹோல்ஸில் விட்டு ஒரு டைம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. லாஸ்ட் ஒயரை தள்ளி விட்டுட்டு மேலே கீழே மேலே, அதே மாதிரி இப்போ இந்த கையிலேருந்து ஒரு டைம் கொடுங்க. அந்த மாதிரி வெளியில் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க அந்த ஓட்டைக்குள்ளார விட்டு. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒயரை தள்ளி விட்டுட்டு அந்த கேப்பில் கொண்டுட்டு வந்து மேலே கீழே மேலேன்னு இந்த கைக்கு வந்துருச்சு. இப்போ நல்லா அப்படி நெருக்கமாக கூடையோடு இருக்கிற மாதிரி நெருக்கமாக வச்சுக்கோங்க. இழுத்து டைட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் கூடையோட ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது இன்னும் ஒரு 2 டைம் மட்டும் வலதுலேருந்து ஒரு டைம் இடதுலேருந்து ஒரு டைம் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த நேராக ஆரம்பித்தோம்ல அதுக்கு நேராக இடம் வர வரைக்கும் அதை கொண்டுட்டு வந்துட்டு அப்படியே அந்த ஒயர்களை 4 ஒயராக அந்த ஹோல்ஸில் விடணும். ஒன்று ஒன்றா விடுங்க. அது விடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா இந்த மாதிரி பக்கமாக அப்படி இழுத்துக்கோங்க. இழுத்துக்கிட்டு இப்போ ஒரு பக்கம் விடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு பக்கம் உள்ள 4 ஒயரை தனியாக முடிச்சு போட்டு வச்சுருங்க. இப்போ உள்ளார அது போகிறதுக்கு அந்த இடத்துல கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கத்திரிக்கோலில் கொஞ்சம் ஷார்ப்பாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த இடத்துல 4 ஒயரை தனியாக முடிச்சு போட்டுக்கிட்டேன் வலது கை பக்கம் உள்ளதை. அதன் பிறகு இந்த இடது கை பக்கம் உள்ளதில் இந்த மாதிரி எல்லா ஒயரையும் ஷார்ப்பாக கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சின்னதாக இருக்குது அந்த ஓட்டை அந்த இடத்துல ட்ரையாங்கிள் மாதிரி, அதனால் கொஞ்சம் எல்லா ஒயரையுமே 8 ஒயரையுமே இந்த மாதிரி நான் ஷார்ப்பாக கட் பண்ணிக்கிட்டேன், கொஞ்சம் கூராக இருக்கிற மாதிரி. அப்போது உள்ளார கரெக்டாக போயிடும். இந்த பக்கம் வலதுலேருந்து ஒரு 4 ஒயரும் அந்த பக்கம் இடத்துல உள்ளதை அந்த பக்கம் விடணும். ஆரம்பித்தப்போ சொல்லி கொடுத்தேன்ல அதே மாதிரி அந்த இடத்துல எப்படி ஆரம்பித்த இடத்துல எப்படி உள்ளேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்தோமோ அதே மாதிரி இப்போ உள்ளார கொடுக்குறோம் அந்த ஹோல்ஸுக்கு நேராக. இப்போ இந்த முடிச்சியை அவுத்து விட்டுட்டு அதையும் அந்த இடத்துல அப்படியே ஒன்று ஒன்றா உள்ளார விடுங்க. வரிசையாக பார்த்து விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பிசுறு இல்லாமல் மேலே பார்க்க ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். கைப்பிடி போடாமல் விட்டுறலாம். ஆனால் நிறைய பேர் கேட்குறாங்க, இதுக்கு உண்டான கைப்பிடி சொல்லலை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது தனியாக போட்டாலும் நிறையா வியூஸ் போகாது. அதனால் வீடியோ பெருசானாலும் பரவாயில்லன்ட்டு இதில் நான் அப்படியே கூடையோடு சேர்த்து கைப்பிடியும் இதிலையே காமிச்சிட்டேன். நல்லா இந்த மாதிரி டைட்டாக இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயர் வச்சுட்டு 4 ஒயர் இந்த கையில் 4 அந்த கையில் 4 ஒயர் வச்சு பிசுறு இல்லாமல் ஒரு முடிச்சு போட்டுருங்க. ஒரு முடிச்சு போட்டுட்டு இதை அப்படியே சொருகி விட்டுருங்க. 4 ஒயரையுமே நீங்கள் கிராஸாக எந்த அந்த ஹோல்ஸில் அந்த ஓட்டைக்கும் இடையில வர மாதிரி பார்க்காம அந்த கோடு கோடாக போகிற மாதிரி போகுது பார்த்திங்களா, அந்த மாதிரி இடங்களில் அப்படியே நீட்டமாக சொருகுங்க. சைடாகவும் சொருகலாம். சைடாக போகுதில்ல அந்த நீட்டமாக அந்த வரிசையிலையும் நீங்கள் சைடாகவும் சொருகலாம். கொஞ்சம் ஒயரை இந்த மாதிரி சைடாக சொருக்குங்க, கொஞ்சம் ஒயரை நீட்டமாக சொருக்குங்க. இந்த பூ எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அந்த பூவை போட்டு சொருகிக்கலாம். கைப்பிடி ஒயரும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இன்னொரு கைப்பிடி போடுறதுக்கும் ஒயர் நமக்கு இருக்குது பாருங்கள். இன்னொரு கைப்பிடி போடுறதுக்கு ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன், இருக்குது. ஒரு கட்டு ஒயர் எனக்கு கரெக்டாக சரியானுச்சு. அந்த பூ வேணும்னா கேளுங்க, லிங்க் கொடுக்குறேன். வேணும்னா அந்த பூ வச்சுக்கலாம், வேண்டான்னா நீங்கள் ப்ளைனாக அப்படியே விட்டுறலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.